எண்ணிக்கையை எளிதாக சொல்ல முடிகிற வசதி மின்னணு எந்திரங்கள் இருக்கிற இந்த காலகட்டத்திலே முன்னுக்கு பின் முரணான தகவலை இவர்கள் ஏன் சொல்கிறார்கள் என்பது இவர்கள் மீதான சந்தேகத்தை நமக்கு மிக வலிமையாக எடுத்துரைக்கிறது. மிஷின் தப்பு பண்ணாதியா, மிஷினை கையாளுறவன் தப்பு பண்ணுவாங்க தான் நம்மளும் சொல்றோம். மிஷின் எப்படி தப்பு பண்ண, அதுவா ஓட்டு போட்டுக்கிறோமா? நேற்று 69% பதிவானது, காலையில் 74 ஆனது. நடுவில் ஓட்டு போட்டாங்களா யாரும்? நடுவாத்தில் போய் பட்டணம் யாரும் அமுக்குறாங்களா? போய் இந்த நாட்டினுடைய கடைசி நம்பிக்கை, ஜனநாயகத்திற்கான நம்பிக்கையில தான் அவன் ஒரு மாற்றம் வரும் தான் தேர்தலில் இவ்வளவு பெரிய வெயில்ல நீண்ட கியூல நின்று ஓட்டு போடுறான். இந்த நாட்டில் எந்த மாற்றம் நிகழும்? யாரை நம்புறது? அந்த 3 குரங்கும் ஒன்னா சேர்ந்து தேர்தல் ஆணையத்தில் பணியாற்றுங்கிறத நம்ம எப்படி நம்புறது? தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால நீதிமன்றத்துக்கு போறான். தேர்தல் ஆணையம் நம்பிக்கைக்குரிய அமைப்பு அப்படின்னு நீதிமன்றம் நமக்கு சொல்லி திருப்பி அனுப்பிட்டான். ஏனென்றால் ஒரு ஓட்டு போட்டால் 2 ஓட்டு பதிவாகிறது காசர்கோட்ல. வெக்கமே இல்லாம என்ன பண்ணுவான்? சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு செலவு வைக்கிறான். அவன் காங்கிரஸ்காரனா பாஜக காரனடா? யார் அவன்? எந்த கட்சிக்காரன்? ஏடா வெக்கம் கட்டவங்களா? சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அட கொலகார பயிலா இருக்கிறவன் காங்கிரஸ்ல இருக்கான், ஏன் கட்சிக்கு வாடாங்கிறான். இதை விட கொடுமை என்ன இருக்கு? அட ரவுடி பயில்களை எல்லா பயில்களையும் வாங்கடா. தி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். முதல் கட்டம் 2ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு. முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சு 15 நாள் ஆயிடுச்சு. முதல் கட்ட தேர்தல் முடிகிற அன்னைக்கு, குறிப்பாக அந்த அன்னைக்கு 19ஆம் தேதி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்தியாவில் 102 தொகுதிகளில் தேர்தல் நடந்துச்சு. அதனுடைய ஒட்டுமொத்த ஓட் பேங்க் 60% அப்படின்னு சொன்னாங்க. 60 புள்ளி சில சொன்னாங்க, 60% சொன்னாங்க. 11 நாள் கழிச்சு அது 66% அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி 2ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 60% சொன்னாங்க. அதுக்கு பிறகு 66% சொல்கிறாங்க. இந்த 2 தேர்தலையுமே 6% கூடியிருக்கு. வழக்கமாக பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் 24 மணி நேரத்தில் டேட்டா வெளியிட்டுருவாங்க. அதில் கரெக்டான டேட்டா வரும். 10 நாள் கழிச்சு ஒரு டிஜிட்டல் இந்தியாவில் 6% டிஃப்ரென்ஸ் வர்றது ஒரு சந்தேகத்தை எழுப்புதே சார். இது எப்படி நம்ம பார்க்கணும்? வாக்குச்சீட்டு காலத்திலே ஓட்டு போடுகிற போது இத்தனை வாக்காளர்கள் இந்த தொகுதியில் இருக்கிறார்கள், இவ்வளவு பேர் வாக்களித்திருக்கிறார்கள், இவ்வளவு பேர் வாக்களிக்க வரவில்லை என்கிற டேட்டா மிகச் சரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இயந்திரங்களின் உதவியால் நீங்கள் ஒவ்வொன்றையும் பதிவு செய்கிறீர்கள். இவிஎம் மிஷின் மூலமாக பதிவு செய்கிறீர்கள். எண்ணிக்கை சொல்வது என்பது மிக மிக எளிதான காலகட்டத்தில் இருக்கிறது. ஆமாம். எண்ணிக்கையை எளிதாக சொல்ல முடிகிற வசதி மின்னணு எந்திரங்கள் இருக்கிற இந்த காலகட்டத்திலே முன்னுக்கு பின் முரணான தகவலை இவர்கள் ஏன் சொல்கிறார்கள் என்பது இவர்கள் மீதான சந்தேகத்தை நமக்கு மிக வலிமையாக எடுத்துரைக்கிறது. ஏனென்றால் நமக்கு தெரியும், அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், எத்தனையோ சமத்துவங்களுக்காக நாம் போராடுகிறோம். வாக்குரிமை என்பது எல்லாருக்குமே வழங்கப்படாத ஒரு காலகட்டத்திலே அவர் அந்த அரசியல் சாசனத்தை நிறைவேற்றுகிறார். அப்பொழுது அவர் சொல்றாரு, ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு, ஒவ்வொரு மனிதனும் முக்கியமானவன், ஒவ்வொரு மனிதனுக்கும் சமமான உரிமை. எல்லா கல்வியிலோ பொருளாதாரத்திலோ அதிகாரத்திலோ நாம் இன்னும் சமத்துவத்தை அடையல, ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு என்பதை நான் நிலைநிறுத்தி விட்டேன் அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். இதை தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொள்கிறதா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு ஓட்டு போட்டால் 2 ஓட்டு பதிவாகிறது காசர்கோட்ல. அண்ணல் அம்பேத்கர் சொல்வதற்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு பெரிய முரண்பாடு இதுக்குள்ள இருக்கு. அது போக என்ன பண்றான்னா, குஜராத் மாநிலத்தில் சூரத்துங்கிற நகரத்தில், சூரத்துங்கிற நாடாளுமன்ற தொகுதியில திடீர்னு காங்கிரஸ் வேட்பாளர் காணாம போயிடுறாங்க. எங்கடா போயிருக்கான் அப்படின்னா, அவன் ஒரு அரட்டை உசரை போட்டு கோவாவில் சுத்திட்டு இருக்காங்கிறாங்க. போன் போட்டா சுவிட்ச் ஆஃப்ங்கிறாங்க. இவன் ஏன்டா வேட்புமனு வாபஸ் போடுறான்னா, ஆளை தூக்கிட்டாங்கிறான். வேட்புமனு ரிஜெக்ட் ஆயிருச்சுங்கிறான். சரி, ரிஜெக்ட் ஆச்சுல, இந்த மத்தவன்லாம் இருக்கிறானே, சில்லற கட்சிக்காரன்லாம் இருக்கான்ல, நம்ம ஊர்ல இப்ப நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சிலாம் வச்சிருக்காங்க. அது மாதிரி ஏகப்பட்ட கட்சி லெட்டர் போட்டு, தமிழ்நாட்டில் பாஜகவே லெட்டர் போட்டு கட்சி தான், அது மாதிரி பல சின்ன கட்சி வச்சிருக்கான்ல, அவன்லாம் எங்கடான்னு கேட்டா அவனையெல்லாம் மிரட்டிட்டாங்கிறாங்க. காங்கிரஸ்லயே 2வது கேண்டிடேட் ஒருத்தருப்பாரு, அவர் இல்லைங்க, யாரு வேட்பாளராக மனு தாக்கல் செய்தாலும் ஒருவேளை வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால் என்ன செய்வது என்பதற்காக ஒரு துணை வேட்பாளர் ஒருத்தருடைய டாக்குமெண்ட்லாம் வாங்கிக்கிட்டு தான் இந்த மாதிரி வேட்புமனு தாக்கல் செய்வாங்க. வேட்புமனு தாக்கல் செய்ய உடன் அரசியல் கட்சிக்காரர்களோட பயணித்த அனைவருக்குமே தெரியும், இன்னொரு வேட்பாளர் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ரிஜெக்ட் பண்ணா உடனே அடுத்த ஆள் வருவான். எவனையுமே காணாங்கிறாங்கன்னா அண்ணா போஸ்டா தேர்ந்தெடுத்துட்டோம்ங்கிறாங்க. ஏன்னா ஒரு 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்தாத்தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி. ஆமா, கிராமத்துல ஒரு 6 தெரு இருக்கும் அதிகபட்சம். 6 தெருவில் இருக்கிறவனுக்கு மட்டும் ஒரு அண்ணன் போஸ்ட். ஒருத்தன் ஊரில் நிலக்கிழாராக இருப்பான், அவன்கிட்ட தான் எல்லாரும் விவசாய வேலைக்கு கூடி வேலை பார்ப்பேன். அவன் உயர் ஜாதி ஆதிக்க ஜாதிக்காரனாக இருப்பான். அவன் சொல்லுவான், யோ என்னடா எனக்கு இதுக்கு நிற்கிறியாடா ஓட்டில் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுவான், ஐயா தெரியாமல் பண்ணிட்டேயா அப்படின்னு அவன் வேட்புமனு வாபஸ் பெறுவையாங்கிறான். கிராமத்தில் அண்ணன் போஸ்ட்டுங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு நாடாளுமன்றத்தில் எத்தனை வாக்காளர் இருப்பான்? லட்சக்கணக்கான வாக்காளர் இருப்பான். நம்ம ஊர்ல தேர்தல் மண்ணுன்னா அவனவா சும்மா வேட்புமனு தாக்கல் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பேர் சுத்திட்டு இருக்கான். அதையெல்லாம் வேலை வெட்டி இல்லாம பல பேர் எடுத்து பிரசுரம் பண்ணிட்டு இருக்கான், பேப்பர் நியூஸ் போடுறான். அப்ப எத்தனை வேட்பாளர்கள் இருப்பான், எத்தனை கட்சிகள் இருக்கிறது, 2 நாளைக்கு முன்னாடி எத்தனையுமே காணாங்கிறாங்கன்னா எந்த அளவிற்கு அராஜகத்தினுடைய உச்சத்துல போய் இவங்க அரசியல் பண்றாங்க, ஆட்டம் காட்டுறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒண்ணு, நேற்று 2 நாளைக்கு முன்னாடி மத்திய பிரதேசத்துல இந்தோர் பகுதியில் இதே தான் நடந்திருக்கு. அங்கே அதை விட அதிகமா பண்ணியிருக்காங்க. அதே அளவு பண்ணா பரவாயில்ல. அங்க என்ன பண்ணியிருக்கிறான்னா அந்த வேட்பாளரை பாஜக சேர்த்துட்டாங்க, காங்கிரஸ் வேட்பாளரை. அப்ப இவங்க என்னன்னா எப்பவுமே இவங்க என்ன செய்யறாங்கன்னா பாஜக அவங்களுக்கு சொந்தமா தத்துவமும் கிடையாது, தலைவரும் கிடையாது, வெக்கமே இல்லாம என்ன பண்ணுவான், சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு செலவைக்கிறான். அவன் காங்கிரஸ்காரனா பாஜக காரனடா? யார் அவன்? எந்த கட்சிக்காரன்? என்னைக்காவது காங்கிரஸ்காரன் பாஜக காரனுக்கு செலவு வச்சிருக்கானாங்க? தீனதயாள் உபாத்யா அப்படின்னு சொல்லி செலவு போனா நீ கமலாலயத்தில் வச்சிருக்க சிலைய. காங்கிரஸ்காரன் வைப்பானாயா? சத்தியமூர்த்தி போன்ல போய் தீனதயாள் உபாத்யாவுக்கு செலவு போனா? ஏடா வெக்கம் கட்டவைகளா? சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு சம்பந்தம் கிடையாது. ஆனா இவன் வெக்கமே இல்லாமல் பண்றான். அப்புறம் என்ன பண்றான், உலகத்திலேயே சுதந்திர போராட்டத்தில் வந்து எவ்வளவோ பேர் இருக்கான் உலகத்தில் சுதந்திரத்துக்கு போராடினவன். அறிவார்ந்த போராட்டம் அண்ணல் அம்பேத்கர் மாதிரி களத்தில் நின்று உயிரை வந்து உயிர் தியாகம் பண்ண பகத்சிங்ல இருந்து எவ்வளவோ தியாகிகள் இருக்கான் வரலாற்றில். இவன் மன்னிப்பு கடிதம் கொடுத்த ஒத்தால வச்சுக்கிட்டு சுதந்திர போராட்டத்துக்கு நாங்கள் தான் போராடணும். அவன் பென்ஷன் கேட்டுக்காப்புல சாவர்கர். ஐயா உங்களுக்கு நான் விசுவாசமா இருப்பேங்க ஐயா, தப்பா பண்ணிட்டேங்க ஐயா, பார்த்து கொஞ்சம் பென்ஷன் போட்டு கொடுங்க ஐயா அப்படின்னு சொன்ன சாவர்கரை வந்து என்ன சொல்றான், வீர சாவர்கருங்கிறான். ஏடா மன்னிப்பு கேட்கிறேன் பூரா வீர சாவர்கர்னா, சர்ச்சில் மன்னிப்பு கேட்கிறேன் பூரா வீரமிக்க வந்தா அவனை பூரா நீ வீர வரலாற்றில் சொந்தக்காரன் சொல்லுவியா? பாதிரியாட்ட மன்னிப்பு கேட்கிறேன் பூரா யாரு? அவனாவது மன்னிப்பு, அவனாவது கடவுளுக்கு பயந்து கேட்கிறேன். நீ அதிகாரத்துக்கு மண்டிக்கிட்டவன், அவனை கூட மன்னிக்கலாம். அதிகாரத்துக்கு முன்னால் மண்டிக்கிட்டவன எவன் வீரன்? அப்போ பாஜக காரனுக்கு வீரன் யாருங்கிறது கோழைகளைத்தான் வீரங்கிறான், தேச துரோகிகளை தேச பக்தருங்கிறான். எல்லாமே உள்டாவா பேசுறான். அதனால தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிவிட்டான்னா இந்தூர்ல வேட்பாளரை தூக்கி கொண்டு போய் பாஜக சேர்த்தாங்க. ஏன்டா சேர்த்தாங்கன்னா அதுலதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. அவன் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கானா. அந்த கொலை வழக்கை மறுபடியும் நாங்கள் வந்து மீண்டும் கொண்டு வந்துடுவோம், உன்னை தூக்கி உள்ளே வச்சுருவோம் அப்படின்னு மத்திய பிரதேசத்தில் அவங்க ஆட்சி இருக்கிறதுனால காவல்துறை வச்சு மிரட்டி கொண்டு போயிட்டேன். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அட கொலகார பயிலாக இருக்கிறவன் காங்கிரஸில் இருக்கிறா இருக்கேன், ஏன் கட்சிக்கு வாடாங்கிறான். இதை விட கொடுமை என்ன இருக்குது? அட ரவுடி பயில்களை எல்லா பயில்களையும் வாங்கடா. அட யாராவது நெற்குன்ற சூரியா அவன் ரவுடி கழுத்து அறுத்தவன் செயின் அறுத்தவன் அதை பொண்ண அவன் அதை தானே பேசுகிறாரு. மோடி என்ன பேசுகிறாரு, செயின் அத்துப்பிடுவாங்கடா. இதெல்லாம் பிரதமர் பேசுகிற பேச்சாது. செயின் அக்கிற திருடங்க ஒன்று கூடுற மாநாட்டில் கூட இப்படி பேச மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ரகசிய கூட்டம் கூட்டாங்கன்னு வச்சுங்க. செயின் அக்கிற திருடனா சேரும் போது இவங்க பூரா செயின் அத்து அங்கே கொண்டு கொடுத்துருவாங்கடா அப்படின்னு திருடங்களுக்குள்ள பேசுவாங்க. நாட்டின் தலைமை அமைச்சர் என்ன பாஷையில் பேசுறாரு பாருங்க. 2 எரும மாடு வச்சிருந்தா ஒரு எரும மாடை ஓட்டிட்டு போய், இது எரும மாடாது நம்புமா? நான் கேட்கிறேன், ஒரு எரும மாடு நம்புமா? அதை இது வரைக்கும் இந்தியாவை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் யாராவது இந்த மாதிரி எரும மாடை பத்தி பேசியிருக்கிறாங்களா? ஒரு எருமை கூட பேசுனது கிடையாது. நான் சொல்றேன், எரும மாடு கூட இதை பேசாது. நாட்டினுடைய தலைமை அமைச்சர் மாண்பு மிகுங்கிறான். ஒரு மரியாதை வேணாமா, ஒரு கண்ணியம்? இதுக்கு தான் நான் படிச்ச மன்மோகன் சிங் மாதிரி ஆளுங்க பிரதமர் ஆகணும். சும்மா பள்ளிக்கூடத்துக்கு போனவனு வந்து போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கி மோடி கூட படித்த ஒருவரை கூட காட்ட முடியலையே. இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்காங்க, குஜராத்தில் எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த நாட்டில் கிளாஸ்மேட்ஸ். ஒருத்தன் கூட படிச்சவங்க கூட படிச்சவங்க இருக்காங்களா இல்லையா? உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார்கள் இருக்காங்களா இல்லையா? ஒருத்தரையுமே ஏன் காட்ட முடியல? அப்ப நீ பள்ளிக்கூடம் போனது உண்மையா முல்லையே பொய்யாங்கிற ஒரு கேள்வி வருமா வராதா? ஒருத்தன் கோர்ட்ல கேஸ் போடுறான். என்ன கேஸ் போடுறான்? மோடி என்ன படிச்சிருக்காருன்னு எனக்கு சொல்லணும் அப்படிங்கிறான். அவனுக்கு வந்து அபராதம் போட்டு அனுப்புறாங்க. ஏன் அபராதம் போட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? என்ன படிச்சான்னு சொன்னா அவமானம் யாருக்கு? நாட்டுக்கு தேசத்துக்கு அவமானம். அப்படி மாதிரி பூரா படிக்காதவங்க, தற்கூரிய மத கலவரம் பண்றவன், ரவுடிசம் பண்றவன், மாட்டை ஓட்டிட்டு போறவன், செயின் அக்கிறவங்க சம்பந்தமான விஷயங்களை பத்தி சிந்திக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கலவரக்காரர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்கிறான். கலவரக்காரர்களுக்கு பேர் என்ன? தேசபக்தர்கள். கலவரம் செய்யறவன் தேசபக்தனா, அப்ப தேசபக்தருக்கு என்ன பேரு? நீ கையை காலா நினைக்கிறேன்னா காலை என்னவா நினைக்கிறேன்னு கேட்பாங்க. அது மாதிரி இருக்கு. எல்லாமே தலைகீழா பேசுறாங்க எல்லாத்தையுமே. இல்லை, தொடர்ச்சியாக வந்து கடந்த ஒரு 10, 15, 20 நாளாக அதிகமாக மத கலவரத்தை தூண்டுற மாதிரி பிரதமர் பேசுகிறாரு. ஆனால் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் படி அப்படி பேசவே கூடாது. தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலையா? தேர்தல் ஆணையருக்கு ஒரு மருத்துவ பரிசோதனை செய்யணும். அவர் காது கேட்குமா, கண்ணு தெரியுமா, இதெல்லாம் செக் பண்ணணும். இதை நான் அவர் மேலே இருக்க அக்கறையில தான் சொல்கிறேன். நான் வந்து அவர் மேலே அவதூறு பரப்பல. ஏன்னா காந்தி வந்து ஒரு 3 பொம்மை வச்சுருந்தாருன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதேன்னு.
அந்த 3 குரங்கு பொம்மை தானே அது. அந்த 3 குரங்கு ஒண்ணா சேர்ந்து வந்து தேர்தல் ஆணையத்தில் பணியாற்றுங்கிறத நம்ம எப்படி நம்புறது? இது நம்பும்படியாவா இருக்கு? நான் கேட்குறேன். தேர்தல் ஆணையமும் இதுவும் ஒண்ணா? அப்போ உண்மை என்ன? இந்த நாட்டில் ஒருத்தன் மத துவேஷமாக ஒருவர் பேசுகிறார். அவர் எவ்வளவு உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும் அப்படி அவர் மீண்டும் 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 பேசுறாரு. மறுபடியும் பேசுறாரு. ஒரு முறை பேசல, டெய்லியும் பேசுறாரு. வாய் தவறி பேசல, சரி பேசுறாரு. அப்படி பேசுகிறவர்களுக்கு நீங்கள் வந்து உறுதுணையா இருக்கிறீங்கன்னா அப்ப தேர்தல் ஆணையாளரை தவிர்த்து விட்டு அந்த குழுவில் ஒரு நீதியரசர் இருக்க வேண்டும், உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்க வேண்டும், ஆமா, எதிர்க்கட்சி தலைவர் இருக்க வேண்டும், பிரதமர் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பு இருந்துச்சுல. ஆமா. அப்ப நீதிபதி எதுக்கு வேணாம்? நீதியாக தேர்தல் நடக்கக்கூடாது என்பதற்காக தானே நீதிபதியை நீக்கினீங்க. ஏன் சட்ட திருத்தம் கொண்டு வர்றீங்க? ஒரு நீதிபதி இருப்பதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாரு திருடனுக்கு, அதாவது திருடனுக்கு போலீஸை பிடிக்காது. உண்மையா இருந்தா திருடனும் போலீஸ் சில இடத்துல கூட்டா இருக்காங்க, நான் பொதுவா சொல்றேன் இல்லையா? ஆமா, திருடனுக்கு போலீஸை பிடிக்காது. நீதிபதியை உனக்கு எதுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு கேட்குறேன். நீ யார்? அப்ப நீதிபதியை உனக்கு பிடிக்கலைன்னா என்ன காரணம்? அரசியல் சாசனத்துக்கு நீ எதிரானவன்கிறது அர்த்தம் தானே அது. ஒரு நீதியரசர் தேர்தல் ஆணையத்தினுடைய குழுவிலே இருப்பதில் ஏன் அவர்கள் அவசரமாக சட்ட திருத்தம் செய்தார்கள் என்கிற கேள்வியில இருந்து தொடங்குகிறது. அப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த மழை பெய்யும் போது வந்து அணைக்கட்டில் வந்து நீர்மட்டம் சொல்லுவாங்கல்ல, நைட்டு வந்து 19 சென்டிமீட்டர் இருந்துச்சு, இப்போ 25 சென்டிமீட்டர் ஆயிடுச்சுங்கிறாங்கல்ல. அது மாதிரி தேர்தல் ஆணையர் சொல்றானே, நேற்று 69% பதிவானது, காலையில் 74 ஆனதுங்கிறான். இப்போ நடுவில் ஓட்டு போட்டாங்களா யாரும்? நடுராத்தில் போய் பட்டணம் யாரும் அமுக்குறாங்களா? போய் காசர்கோடு ஃபார்மேட்டை வந்து எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்களா? காசர்கோடு ஃபார்முலா தான் தேர்தல் ஆணையத்தினுடைய ஃபார்முலாவா? என்ன கணக்கில் இருக்காங்க அப்படின்னு. அப்போ இந்த நாட்டினுடைய கடைசி நம்பிக்கை, ஜனநாயகத்திற்கான நம்பிக்கையில தான் அவன் ஒரு மாற்றம் வரும் தான் தேர்தலில் இவ்வளவு பெரிய வெயிலில் வந்து நீண்ட கியூவில் நின்று ஓட்டு போடுறான். நீ உள்ளடி வேலை பார்த்துட்டாங்கன்னா இந்த நாட்டில் வந்து எந்த மாற்றம் நிகழும்? யாரை நம்புறது? கடைசி நம்பிக்கை தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், தன்னிச்சையான அமைப்புகள் என்று நம்பப்படுகிற விஷயங்களை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கான். இங்கும் மோசடி செய்து விடுவார்களோ என்கிற அச்சம் நிலவுவது ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. கேட்டால் அறிவியல் சாதனங்கள்ல எதுவுமே பிழை செய்யாது. நானும் அதைத்தான் சொல்கிறேன். மிஷின் தப்பு பண்ணாதியா, மிஷினை கையாளுறவன் தப்பு பண்ணுவேன் தான் நம்மளும் சொல்கிறோம். மிஷின் எப்படி தப்பு பண்ண? அதுவாக ஓட்டு போட்டுக்கிறோமா? அது ஓட்டு போடாது. ஒப்புகை சீட்டு, ஐயோ அதெல்லாம் என்றதுக்கு நாளாகுங்க, ஒட்டிக்க அப்படிங்கிறாங்க. ஆனால் 45 நாள் கழிச்சு தான் ரிசல்ட் சொல்லுவாங்களாம். 45 நாள் தான் நாட்டில் எவ்வளோ அரசு ஊழியர் இருக்கான், ஆசிரியர் இருக்கான், உட்காந்து வாக்குச்சீட்டை என்ன வேண்டியதானே, ஒப்புகை சீட்டை என்ன வேண்டியதானே. அப்போ என்ன தேர்தல் ஆணையமே வந்து பல பேர் சொல்கிறான் இதெல்லாம் டுபாக்கூர் தேர்தலுங்க என்றது மாதிரி எண்ணுவாங்க. கடைசி நேரத்தில் மாற்றி விட்டுவாங்க, சாஃப்ட்வேரில் ஆப்ரேட் பண்ணிடுவாங்க, எல்லாமே மாறிடும் அப்படி சொல்கிறான். மீறி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டால் எவன் சந்தேகப்படுறான்னா அவன் செலவு பண்ணி எண்ணிக்கைங்கிறாங்க. அப்போ தேர்தல் ஆணையத்தில் எதுக்கு இருக்காங்க இவங்க? நீயே எண்ணிக்க. இப்போ நீங்கள் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, வடை நல்லா இல்லைன்னா அப்போ நீயே போய் வடை சுட்டுக்கன்னு சொல்லுவாங்களா? வடை நல்லா வேகலக்க, நீயே போய் சுட்டுக்க போ அப்படின்னு சொல்லுவாங்களா? இது என்ன வகையான நீதினே நமக்கு புரியலையே. நமக்கு வந்து சந்தேகங்களை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால நீதிமன்றத்துக்கு போகிறான். தேர்தல் ஆணையம் வந்து நம்பிக்கைக்குரிய அமைப்பு அப்படின்னு நீதிமன்றம் நமக்கு சொல்லி திருப்பி அனுப்பிட்டான். நமக்கு என்னன்னா, நீதிமன்ற தீர்ப்புகளை நாம் ஏற்கிறோம், அதில் நீதி இருக்க வேண்டும் என்று நம்ம நம்புகிறோம். மைசூர் பாக்குக்கும் மைசூருக்கும் சம்பந்தம் இல்லைன்றது மாதிரி நீதிமன்ற தீர்ப்புக்கும் நீதிக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆக்கிறாதியப்பா ஐயா அப்படின்னு நம்ம நீதி அரசர்களை கேட்குறோம். அவ்வளோதான். அது ஏன்னா கடைசி நம்பிக்கை. ஜனநாயகம் என்பது, இந்த ஜனநாயகம் என்கிற இந்த அமைப்பிற்குள்ள நாம் வருவதற்கு பல மன்னராட்சிகள், பல ரவுடிகள்கிட்ட போராடி இருக்கான், சர்வாதிகாரிகளோட போராடி இருக்கான். திடீர்னு ஜனநாயகம் வரல. ஜனநாயகத்திற்கு வந்து சேர்வதற்கு, மனித குலம் வந்து சேர்வதற்கு எவ்வளவோ ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, எவ்வளவோ போர்கள் நடந்திருக்கிறது, எவ்வளவோ வன்முறை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இவ்வளவு கடைசியா வந்து நம்ம ஜனநாயகத்துக்கு சேர்ந்திருக்கோம். இந்த ஜனநாயகம் நம்மளை ஏமாற்றி விட்டால் மீண்டும் வன்முறை பாதைக்கு மக்கள் போய் விடுவான் என்கிற அச்சத்தின் காரணமாக, அதுபடியெல்லாம் நடந்துவிடக்கூடாது என்கிற அக்கறையின் காரணமாகத்தான் நாம் தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் மீண்டும் மீண்டும் எழுப்புறோம். இப்போ நம்மளுடைய அண்டை நாடான பங்களாதேஷில் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 2024 ஜனவரியில் வந்து ஒரு தேர்தல் நடந்துச்சு. அதில் வந்து தேர்தல் வாக்கு போட்ட அன்னைக்கு 27% வந்து மொத்தமாக அந்த நாட்டில் வந்து வாக்கு இருக்குன்னு சொன்னாங்க. எலெக்ஷன் கமிஷனே சொல்லிச்சு. அதுக்கு பிற்பாடு ஓட்டெடுப்பு எண்ணி வெற்றி அறிவிக்க சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 41 மாறிச்சு. கிட்டத்தட்ட அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-14% வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இது மாதிரி ஓட்டெடுப்பு போடுற அன்னைக்கு ஒரு பர்சன்டேஜும் ஓட்டெடுப்பை வெளியிடுற அன்னைக்கு ஒரு பர்சன்டேஜும் இருக்கிற மாதிரியான சிக்கல்கள் இங்கே வந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது முக்கியமான கேள்வி, தேர்தல் ஆணையம் வழக்கமாக இந்திய வரலாறில் எப்போவுமே தேர்தல் நடக்கும்போது இப்போ இந்த தொகுதியில் இத்தனை ஆண்கள் இருந்தாங்க, இத்தனை பெண்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத அவங்க வெளியிடுவாங்க. மொத்த வாக்காளர்கள் இவ்வளவு, இதில் ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, அதாவது ஓட்டு போட்டவங்க எவ்வளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஓட்டு போடாதவங்க எவ்வளோன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க, தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது இதில் மேனிப்புலேஷனுக்கு
வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் நம்பர்ஸை மறைக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, இவிஎம் மிஷினுக்கு ஆம்பளையார் பொம்பளையார் தெரியாதுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அந்த ஆபத்தும் இருக்கிறது. திரிபுராவில் ஒரு வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் மொத்தமே 500 பேர்கிட்ட தான் இருந்திருக்காங்க. 550 பேர் இருந்திருக்காங்க. வாக்குப்பதிவு மட்டும் 1250 ஆயிருக்கு. எப்படா ஒரு 700 பேர் அதிகமானாங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதிலே கிடையாது. ஒருவேளை வாக்கு மிஷின் உள்ளே ஏதாவது குட்டி போடுமாங்கிற சந்தேகம் என்னை மாதிரி ஆளுகளுக்கு இருக்குது. ஏன்னா நான் என்னை மாதிரி பாமரர்களுக்கு குட்டி போடுமாங்கிற சந்தேகம் இருக்குது. ஒரு முல்லாவுடைய ஒரு கதை ஒன்று உண்டு. முல்லா ஒரு பாத்திர கடைக்கு போய் குட்டி குட்டி பாத்திரமாக வாடகைக்கு எடுத்தான். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பாத்திரத்தை கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுக்கும்போது வாடகை கடை கொண்டு திருப்பி கொடுக்கும்போது 2 பாத்திரமாக கொடுத்தான். ஒரு டம்ளர் கொடுத்தா இன்னொரு குட்டி டம்ளர், ஒரு கரண்டி எடுத்தால் இன்னொரு ஸ்பூனு, அப்படி கொடுத்தான். பாத்திர கடைக்காரன் கேட்டான், என்னையா நான் கொடுத்த பாத்திரத்தை கொண்டு வந்து தராமல் எக்ஸ்ட்ரா குட்டி குட்டியாக கொடுக்குறேன். அதெல்லாம் நிறமாச கர்ப்பிணியாக இருந்துச்சுங்க நீங்கள் கொடுக்கும்போது. நான் என் வீட்டில் இருக்கும்போது அதெல்லாம் குட்டி போட்டுருச்சு, அதனால் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு அவன் சொன்னான். முல்லாவை பார்த்து பாத்திரக்காரனுக்கு சந்தோஷம். இவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கானே, அடிக்கடி நம்ம கடைக்கு வாங்கன்னு சொன்னான். அடுத்த முறை முல்லா போனார். பெரிய பெரிய பாத்திரங்களாக வாடகைக்கு எடுத்தார். எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றினார். போனவர் தான் திருப்பி வரவே கிடையாது. ரொம்ப நாள் கழித்து பாத்திர கடைக்காரன் என்னடா ஆளை காணான்னு சொல்லி தேடி போகிறான். போனால் ஒரு மரத்தடியில் நிற்கிறாரு முல்லா. பாத்திர கடைக்காரனை பார்த்தோன்னா ஒவ்வொன்று அழுதுகிட்டு கட்டி பிடிச்சி அழுகிறாரு. என்னையான்னு கேட்டான். வழக்கம் போல் உன் கடையில் பாத்திரம் வாடகைக்கு எடுத்தனா? ஆமாம். அது நிறமாச கர்ப்பிணியாக இருந்துச்சா? போன முறை சொன்ன கதை தான். நிறமாச கர்ப்பிணியாக இருந்துச்சா? ஆமாம். அது பூரா பிரசவத்தில் செத்து போச்சுன்னா. என்னது பாத்திரமாவது பிரசவமாவது வாடா அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துக்கு எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டி கேள்வி கேட்குறாங்க. அப்போ பஞ்சாயத்தில் கேட்குறாங்க, என்ன விஷயம் சொல்லும்போது, பாத்திரம் குட்டி போட்டுன்னு சொன்னப்போ நீ ஏற்றுக்கிட்டேல முதல் முறை, 2வது முறை மட்டும் உனக்கு பாதிப்பு வரும்போது மட்டும் நீ ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீல. பாத்திரம் குட்டி போடாது என்கிற நேர்மையை நீ முதலே சொல்லியிருந்தேன்னா நீ நேர்மையானவன், சரியான ஆளு. நீ ஒரு முறை சம்பாதிக்க விட்டுட்டு 2வது முறை நீ மோசடி பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டேல. அப்போ நீ உனக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது, முல்லா பண்ணதான் கரெக்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னா, இவிஎம் மிஷினுக்குள்ளே குட்டி போடக்கூடிய ஏதாவது அமைப்புகள் இருக்கா அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தணும். ஏன்னா 500 பேர் இருக்கிற வாக்குச்சாவடியில் 1250 வாக்குப்பதிவு செய்கிறேன். ஒரு முறை அழுத்துனா இங்கே காசர்கோட்டில் 2 ஓட்டு விழுகுது. திடீர்னு பெர்சன்டேஜை காலையில் ஒன்று சொல்கிறான், சாயங்காலம் ஒன்று சொல்கிறான்னா, ஏதேனும் முறைகேடு நடந்தால் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் என்பது என்ன ஆகும் என்கிற கேள்வி சாமானிய மக்களுக்கு இருக்கிறது. இதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவினுடைய பிரிவாக செயல்படக்கூடாது. அதுதான் நம்முடைய கருத்து. உங்களுடைய தெளிவான கருத்துக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார்.